The wonderful lady. ஒன்னே முக்கா புல் லேடி. 2 புல் 2.25 புல் 2.5 புல். பழக்க தோசை விட்டு போகுமா? இருக்கு டெவலப் ஆயிட்டே போகுதுடா. என்ன பூ? ஹாய். நல்லா இருக்கீங்களா? ஜிஜிலிபா. சரி நீங்க நல்லா இந்த கிச்சி காட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது. கை ரெண்டையும் முடிச்சு நான் ஃபாரின் கல்ச்சர் உள்ளவன். அப்படியா? நாங்க வெளிநாட்டுலாம் பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நாங்க வணக்கமே சொல்லுவோம். அப்ப எனக்கு 2 பேரும் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நானும் கட்டி பிடிச்சி வணக்கம் சொல்லுவேனா இல்லையா? விளக்கு வர பிஞ்சு வாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு காவி சிலை இல்லைங்க. டான்ஸ் ஆடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு ஆடையை வச்சு கௌரவித்திருக்கிறார். பொன்னாடி அந்த விழா குழுவினர்களுக்கு கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி கந்த வணக்கம். சட்டை வைக்கலாம் போல இருக்க. ரைட்டு. அடுத்து இதுல தைச்சு போட்டுரும். ஒரு புடவையை விட மாட்டேங்கிறியா நீனு? சட்டையில இருந்து பேண்ட்ல இருந்து ஆமத்த காசு கொடுத்து எதுவும் என்ன தொட்டு பேசிக்கிருக்க? கொஞ்சமா பேசுவேன். தொட்டினா பிடிச்சு கிழிச்சு பிரேம் கிழிச்சு தொடுவேன், கற்பழிப்பேன், முத்தம் கொடுப்பேன், உன்னை கற்பழிப்பேன். ஆமா அவர் கிழிச்சாரு. கற்பழிக்கிற முகம் அடைய பாரு. அட்வான்ஸ் கொடுக்கும் போது எனக்கு சொல்லித்தான் கொடுத்து. என்னன்னு கற்பழிக்கணும்னா ராத்திரி 10 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ராணி உன் பொண்டாட்டி. நீ என்ன வேணா செய்யலாம்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. நான் பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுமா? 6 மணி வரைக்கும். 6 மணி வரைக்கும் எப்படி நான் உனக்கு பொண்டாட்டியா இருப்பேன்? அட்வான்ஸ் 10 to 6. நம்ம கணக்கு 8 hours. என்கிட்ட சொல்லிருக்காங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்னன்னு நல்ல நிப்பாட்டணும். எதுவா இருந்தாலும் நிப்பாட்டுவேன். நாடகத்தை நிப்பாட்டணும். நாடகத்தை நிப்பாட்டினா எப்படி காசு கொடுப்பாங்க? ஏங்க சொல்லி இருக்காங்க என்கிட்ட நாடகத்தை நிப்பாட்டணும். எல்லாருக்கும் கம்பெனி கொடுத்து நடிக்கணும் இருக்காங்க. அதனாலதான் நான் பாத்துக்கிறேன். உனக்கு பொண்டாட்டின்னு என்கிட்ட யாரும் சொல்லல. எனக்கு கொடுத்துருக்கு அட்வான்ஸ். சரி போயிருவியா அந்த இடத்த விட்டு? நான் போறத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? செஞ்சிருவேன். கிழிச்சிருவேன். செய்யாம இருக்கேன் தெரிஞ்சுக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ தலையில அடிச்சுன்னு வச்சுக்க. தலை வகுத்துக்குள்ள போய் வெளியே வந்து எட்டி பாக்க. என்ன பண்ண தலை? உச்சாண்டல அடிச்சனா தென்பாண்டிச்சி மயில தேரோடு வீடுகிற மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ வளரோ மனசு இளையராஜாவை மொகர கிடைப்பாரு. பொம்பளை அடிக்கிறா வந்து என்ன கேட்காம நாங்களும் கேட்போம். நீங்க ஆம்பளை தானே? அவரே சந்தேகப்படுகிறார். ஒண்ணுக்கு போற வரணும். நீங்க ஆம்பளை தானுங்க? எஸ் ஆம்பளை தானுங்க. கண்டிப்பா. அந்த புள்ள அடிக்கல. எஸ். நீங்க திரும்பி அந்த பிள்ளை நெஞ்சில முடிவு பண்ணி சொல்லுங்கடா. நெஞ்சில கைய வச்சு தள்ளுதுல பதிலுக்கு நீங்க நெஞ்சில கைய வச்சு தள்ளுறது. நீ எனக்கு அப்பன் தானே? நீ ஓசல புள்ள பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நான் அந்த காரியம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஏன் என்ன பண்ணிடுவ? ஐ எம் எஜுகேட்டட் மேன். படிச்சவன். யாரு? அந்த நாகரிகத்தோட இருக்க பொம்பளைய கை நீட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவ? நீட்டி வேணா பாரு. பண்ணிருவேன். ஆமா அவர் பண்ணாரு. போயாகிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ அடிச்ச அதை நான் ஏத்துக்கிட்டேன். உதச்சிருக்க கால் என் மேல பட்டுச்சுல தெரியாம பட்டுச்சா இல்ல தெரிஞ்சு பட்டுச்சா? தெரிஞ்சுதான் பட்டுச்சு. என்ன பண்ற? ரைட். அப்ப பிரச்சனை இல்லை. தெரியாம பட்டுச்சுனா? தெரியாம பட்டிருந்தா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு ஓடிட்டு மன்னிப்பு கேட்கணும்? தெரியாம பட்டுருச்சுன்னு சொன்னேன்னா அவனை மன்னிச்சிருவேன். தெரிஞ்சே பட்டிருக்கும் போது அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆமா ஓகே பட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இப்படிதான் ஜமாச்சு ஓடி. எஸ் 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 நம்ம பழக்கமே அதுதான். நான் எதுக்கும் கண்டுக்கிறாதுவே. பொம்பளை பிள்ளை சின்ன உள்ள ஆயுதம் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஆபரேஷன் பண்ண பேச்சு வாயில இருக்கணும், கை பேச்சு கையில இருக்கணும். ஆயுதம் எடுக்கிறது என்ன பழக்கம்? வன்முறை ஆகவே ஆகாது. எச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சம் வளர்ந்துக்க. இல்லைன்னா வச்சு ஆணி வச்சு இறக்குற மாதிரி இறக்கிறேன். பண்ணி இருக்கிற முன்னாடி இருக்கிற 4 பிள்ளை ஆணியை பார்த்தோன்னே சுத்தியில் எடுத்துட்டு வந்துருவிய. இதுக்குதான் நான் ஆணியை காட்டுறது. ஆமா அது இருந்த இடம் மாதிரியே நீ பேசுவ. அது ஆணி இல்ல ஜம்பரு. அடிச்சு உள்ள இறக்கணும். யாரு? மறுபடியும் சொல்ல. ஒரு நேரத்துல வாயை அடக்கி பேச ரொம்ப பேசுற. நான் அப்படிதான் பேசுவேன். பொம்பளை இப்படி பேசுறா. நான் பேசுவேன். அப்படிதான்
பொழந்து விடுவேன் பொழந்துங்கிற ஒரு நாள் கூட பொழக்கவே மாட்டேங்கிறேன். என்னமா சொல்றீங்களா? இல்ல இல்ல சும்மா சும்மா இல்ல பொழந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். பொழந்தா நம்ம வேலை முடிய ஈஸியா இருக்குன்னு பார்த்தேன். வேற என்ன? என்னப்பா அது? ஹலோ, அது உங்க அப்பையும் பத்த வைக்கிற தீக்குச்சி. அதுக்கு தகுந்த பொட்டி தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டு பொட்டிக்கு நான் எங்க தேடிக்கிட்டேன். இந்த வா என்ன ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? இந்த 2025 ஆனாலும் சரி, இன்னும் 2200 ஆனாலும் சரி தான். ஆம், என்னடி சுத்தியில சொல்லிட்டு இருக்க? என் ஜவுரியம் நீ 6 ரூபால கூட வச்சிருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி போறதுதான் நம்ம நாட்டுடைய பண்பாடு. எதுக்கு அடங்கி போனோம்? அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. முதல்ல அதை அங்க வச்சு பேச முதல்ல. கையை தவறுக்கு இப்படி பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? படாத இடத்துல பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நாளைக்கு உனக்கு தான் நஷ்டமா போகும். என்ன எனக்கு நஷ்டமா போகுது? யாருக்கு நஷ்டம்? புள்ள வைக்கிற மரம் போச்சுன்னா அப்புறம் சும்மா கிடப்பீங்க. இனிமே இது காய்ச்சி நான் புள்ள பெத்து போயாங்கடு. உனக்கு தெரிஞ்சுக்க, ஆணுக்கு பெண் நினைக்குமே அடிமைதான். அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆம்பளை எதை செஞ்சாலும் பொம்பளை நானும் அதை செய்வேன். சரிக்கு சரி சமம். வாயில பேசலாம், வாழ்க்கைக்கு சரியா வராது. எதுக்கு வாழ்க்கைக்கு சரியா வராது? பேப்பர்ல வடையை நினைதா திங்க முடியுமா? திங்க முடியாது, தூக்கிக்கிட்டு தான் தெரிய முடியும். அது மாதிரி தான் வாயில சொல்லலாம் ஆணுக்கு பெண் சமம்னு, வாழ்க்கைக்கு ஆகாது. எனக்கு 1 முழம். என்னது? உனக்கு 16 முழம். என்ன உனக்கு 1 முழம் எனக்கு 16 முழம்? என்ன உனக்கு 16 முழம் சேலை வேணும். எனக்கு 1 முழம் துணி இருந்தா போதும். கோமணம் கட்டி இந்த கோயில 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உன்னால முடியுமா? மறுபடியும் சொல்லுங்க. இந்த கோயில்ல என்ன பண்ணுவீங்க? 1 முழம் துணியில கோமணம் கட்டி 30 ரவுண்ட் அடிப்பேன். உன்னால முடியுமா? வாய் பேசுற? போட்டின்னு வந்துருச்சு வச்சுக்க. நீ நான் கோமணம் கட்டி தான் நீ 1 ரவுண்ட் அடிப்ப. நான் 1 வருஷத்துக்கு மொட்டை குண்டியா சுத்துவேன். எப்பமா சுத்துற? நானும் வந்தேன். நீ எனக்கு அப்பாயா? ஏமா ஒப்பனா? அந்த புரோக்கர் மாதிரி பேசுவாரு. மொட்டை குண்டியா பாக்குறதுல உங்க ஒப்பன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. என்ன சின்ன பிள்ளைல பார்த்தல? நீ ஒரு முடிவோட தான் இருக்க. அம்மா சித்த கழட்டி காமிச்சு தொலை, அதோட தொலைது சாபம் தொலைது பாவம். நீ என்ன தைரியம் இருந்தா மொட்டை குண்டியா சுத்துவேன்னு தைரியமா கூட்டத்துல சொல்ற? நான் செய்வேயா. போட்டின்னு வந்துச்சுன்னா நான் மொட்டை குண்டியா கூட தெரிய நான் தயார். இப்ப போட்டிக்கு வருவியா? ஒரு அவசரப்படாத, நாடகம் கட்டு போவோம். கூட்டம் பூரா உன் பின்னாடி அலையுமே தவிர கூத்து பார்க்க வராங்க. அந்த வேலையை செஞ்சிடா. திருவிழாவை 1 நாள்ல முடிக்கணும்னு பாக்க நீ 1 வருஷத்துக்கு உனக்காண்டி நான் பொறுமையா இருக்கேன். வேணான்றாப்ல. வேணாம், என் மானத்தை காப்பாத்துறாப்ல. மானத்தை காப்பாத்தல, அதை பார்த்து மயக்க வந்து விழுந்து செத்து போனா என்ன செய்யறது? அந்த அளவுக்கு என்ன அப்படி பேசுறாங்க? எப்படி இல்ல, நம்மளால முடியாத சமாச்சாரம் யோசிப்பாரா இல்லையா? இதுல போய் நம்ம பிறங்காலத்தை அடி வாங்குறதுக்கு பேசாம இருக்கலாம்னு படுத்துக்குருவாப்ல. அதுக்காக சொல்ல வரேன். உனக்கு தெரிஞ்சுக்க, நீ போட்டி போட்டு மொட்டை குண்டி அலையிறோம்னு என்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. எப்படி சொல்றீங்க? நஷ்டம் உனக்கு தான் வரும். எனக்கு என்ன நஷ்டம் வந்துருமா? சேலைய முள்ளு மேல போட்டாலும் முள்ளு மேல சேலைய போட்டாலும் கிளியறது சேலைதான். யாரு முள்ளு மேல கொண்டு போய் சேலைய காய போடுறது? நான் முள்ளு மாறி, நீ சேலை மாறி. என் மேல நீ விழுந்தாலும் உன் மேல நான் விழுந்தாலும் கிளியறது நீ தானே தவிர நான். அப்படியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அது வேணா முள்ளு வேணா ஒடிஞ்சு போக முடியும், இது கிளிய வாய்ப்பு இல்ல. சேலையா தார்பாயாடா? ஏயா இதுல ஏயா கொண்டு போய் போடுக்கணும்? உனக்கு அப்படி ஒரு ஆசையோ? நம்ம முள்ளு உங்க சேலை. உண்மைதான், அதுதான் நடைமுறை. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, நாங்க ஆம்பளை உரா தயிர் மாதிரி, பொம்பளை உரா பால் மாதிரி. எங்க 1 அண்டா தயிர்ல உங்க 10 அண்டா பாலை ஊத்துனாலும் தயிர் தயிராத்தான் இருக்கும். ஆனா உங்க 1 அண்டா பால்ல நம்ம ஒரு பிட்டு தயிர் விழுந்துச்சுன்னா உங்க பால் பிரித்து போகும். தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயிர் எப்படி பால்ல இருந்து வருதா இல்ல எப்படி வருது? தயிர் பால்ல இருந்து தான். பால்ல இருந்து தானே வருது. அப்ப என்கிட்ட இருந்து பிரிஞ்சதானே தயிர். அங்க வாங்க நீ. பால் எதுல இருந்து வருது? பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாடுங்கிறது பெண்ணு. பெண்ணு. பசுமாட்டுல எங்க இருந்து பால் வரும்? எங்க இருந்து பால் வரும்னா இல்ல, எங்க இருந்தோ வருதுயா. உனக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்கால இருந்து வரும். மடியில இருந்து வரும். காம்புல இருந்து வரும். கொம்புல இருந்து வருமா? வராதுங்க. பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? ஏங்க அப்படி கேக்குறீங்க? எத்தனை காம்பு? எதுக்கு அப்படி அதை கேக்குற? பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு இருக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நான் தான் சொல்லியிருக்கேன். கேக்குறேன், அந்த பசுமாடு எப்போ பால் கறக்கும்? கண்டு போட்டா பால் கறக்கும். கண்டு எப்போ போடும்? காலமாடு ஏறன நாங்க ஏறினா தாண்டி நீ பால் கறப்ப. எப்படின்னா மூத்திரம் தான் பெய்வ துற துற துறணும். நான் கேட்கட்டுமா? சரி, நாங்க கண்டே போடலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பதிலா நீங்க போட்டுருவீங்களா கண்டு? கண்டையும் போடுவோமே தவிர கண்டு போட மாட்டோம். கண்டையும் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, அது தெரியுமா இல்லையா? என்னைக்கு ஆணுக்குள்ளதான் பின்ன அடங்கி போகணும். அப்படியெல்லாம் போடும்
போகணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஒரு வீட்டை விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே போகுது, ஒரு ஆம்பளை பையன் வெளியே போறான், என்ன சொல்லி அனுப்புவாங்க? என்ன சொல்லி அனுப்புவாங்க? ஆம்பளை பையன் சொல்லிட்டு பார்த்து போடா, ஊரு கெட்டு கிடக்கு, எவன் கூடயும் போய் சேராத இடத்துல சேர்ந்து வம்பு தும்புழுத்துறாதுன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்ட கண்ட நாயெல்லாம் பின்னாடியே சுத்தம். அப்படி இல்லடி, நீ பைசு பிள்ளை, ஊரு கெட்டு கிடக்கு, எங்கேயும் போய் எவன்ட்டையும் வாங்காத வாங்கி வயிற்றுல வாயில வாங்கிட்டு வந்துடாதேன்னு சொல்லுவா. வாயில வயிற்றுல வாங்கிட்டு வராதுன்னு உன்னைய சொல்லுவாளா, இல்ல ஆம்பளை பையல சொல்லுவாளா? ஆம்பளை பையல யாருக்கும் வாயில வயிற்றுல கொடுத்துட்டு வந்துடாதுன்னு தான் சொல்லுவேன். எத்தனை ஆம்பளை கொடுத்து அப்படி வயிற்றுல தள்ளிக்கிட்டு தெரியுதுங்க, வாயில வயிற்றுலையும். முடியாதவங்களை பத்தி பேச்சு இல்ல, முடியிற கதையை சொல்லணும். முடியிற கதையை பத்தி தான் சொல்லணும். நடக்குதா இல்லையா? நடக்குதுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. பொம்பளை நாங்க இல்லாம உங்களால புல்ல கூட புடுங்க முடியாது. புல்ல கூட புடுங்கல, ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. ஏன் புல்ல புடுங்க முடியாது? ஒண்ணுமே ஒன்னத்துக்குமே பொம்பளை நாங்க இருந்தாதான் எல்லாமே அவசியம் இல்ல. ஆமா, இப்ப வீட்டுல 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். நம்பிராஜன் கதையா? நம்பிராஜன் கதை இல்லைங்க, சொல்றேன். 7 பேர் ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாதான் அது வீடு வீடாவே இருக்கும். 7 எரும மாடையை வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருக்குதா வீடு வீடா இருக்குமா? நான் ஒரு 4 எரும மாடை வச்சிருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்துச்சுனாக்கா 10 பையன் அந்த வீட்டு வாசல வந்து சைக்கிள் நிப்பாட்டி செயினை கழட்டி விட்டு மாட்டியா. 7 ஆம்பளை பையன் தான் அந்த வீட்டு பக்கம் எந்த பையனும் வரமாட்டேன், நிம்மதியா இருக்கலாம். உங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு இம்சைய. சரி, நாங்க ஒரு ஆளு இருந்துக்கிறோம், ஏன் எங்க பின்னாடி நாய் மாதிரி நீங்க திரியுறீங்க? நான் எங்க வர்றேன் சொல்லு. ஆம்பளை பையன் வர்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? பின்னாடி நாய் மாதிரி வர்றான்னு சொன்னீல. ஆமா, எப்படி தெரியும்? பின்னாடி வர்றனால தான் தெரியுது. எப்படி தெரியும் பின்னாடி வர்றவனு உனக்கு? பின்னாடி வர்றான், கண்ணு முன்னாடி இருக்கு, பின்னாடி வர்றவங்க நாங்க பாக்கலனாலும் எங்களை என்ன மயத்துக்கு பாக்குறேன்னு கேட்டேன். அப்ப அவன் வர்றானா வரலையான்னு நீ எதிர்பார்த்துட்டான் பாக்குற. அவன் வரலன்னா இந்த பொம்பளை பிள்ளை பேசுங்க, ஏய் நேத்து வந்தாங்க எனக்கு ஆளைய காணா, எங்க போனாங்கன்னு தெரியலையே. தெரியுதுல்ல, நாங்க பாக்குறதுக்காகத்தான் நீங்க தலை சிவறீங்க, பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க. கற்பனையில நெருப்பு வச்சு கொடுத்த, இல்லன்னா நாங்க என்ன குளிக்காம கொள்ளாம அப்படியே வாத்திருவோம். ஆம்பளை பையன் ரசிக்கத்தான் பொம்பளை பிள்ளை அழகா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நீங்க சொல்லாதீங்க. ஆம்பளை பையன் ரசிக்கத்தான் பொம்பளை பிள்ளை. நீ என் பக்கமா இல்ல அந்த பக்கமா? மண்ட பொண்ணு யாரு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்காப்ல, அவங்க பிரச்சனை. நமக்குள்ள சண்டை வேணாம். இப்பதான் ஆம்பளை பையன் தான் முக்கியம் சொல்ல, போய் ஒரு நல்ல ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. என்ன அப்படி பார்த்து நினைச்சியா? சீச்சி, ஒரு ஆணுக்கு பெண் வேணும், தேவையில்லைங்க. வேணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆணுக்கு பெண் வேணும், பெண்ணுக்கு ஆண் வேணும். 2 இருந்தா தான் உலக உற்பத்தியே. நம்ம 2 சேர்ந்தா தான் அந்த உலகத்தை உற்பத்தி பண்ணலாம். ஆமா, இன்னும் உட்காந்து நம்ம உற்பத்தி மைக் செட் எடுத்துக்க, இங்க மைக் செட் எடுத்துக்க, அவர்கிட்ட கேட்டுக்க. எர்த்து மெயின் 2 இருக்குல்ல? 2 இருக்கு. 2 சேர்ந்தா தானே பல்ப் எரியும். வெறும் மெயின் மட்டும் கொடுத்தோம்னா போட்டுன்னு பல்ப் தெரிஞ்சு போகும். எர்த்த மட்டும் வச்சோம்னாக்க பல்ப் எரியவே எரியாது. நீ எர்த்து, நான் மெயின், 2யும் ஜாயின் பண்ணா சூப்பரா இருக்கும், பல்ப் எரியும் திகு திகுன்னு. உன்னது குண்டு பல்ப்பு, என்னது டியூப் லைட். என்ன சொல்றீங்க? என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்ப குண்டு பல்பு பளிச்சுன்னு எரியும், டியூப் லைட் கம்மியா எரியும். அதுதான் தப்பு. அதுக்கு கரண்ட் வோல்டேஜ் கூட எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு கம்மியா எடுத்துக்கிறோம். 40 வாட்ஸ் இருந்தா நம்ம டியூப் லைட் பளின்னு எரியும். இல்லன்னா 40 கூட வேண்டியது LED 20 வாட்ஸ். அத சொல்லுங்க. உங்களுக்கு பவர் கம்மியானா மண்ணெண்ணெய் விளக்குனாலும் உள்ள மங்கிட்டு இப்படி கிடக்கு. மண்ணெண்ணெய் விளக்கானாலும் எரியுதா இல்லையா? அதுதான் பிரச்சனை. எரியுதுன்னா அது எரிச்சல் அடக்கும். ஹலோ, என்ன தொடவே விட மாட்டேங்கிற? நீ எதுக்கு என்ன தொட்டு தொட்டு பேசுற? அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கு பேசாம தரத. அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல இருக்கு. அன்னைக்கு மூடு இருந்துச்சு. ஏயா அந்த கிளைய போட்டு அமுக்குன நீ தானயா? கிளம்பியா? என் மாமியா அமுக்குன நீ தானே? ஏய், அப்ப யார் அன்னைக்கு வந்திருந்தது? அவரோட மாமியாவை தான் கூட்டிட்டு வந்திருந்தேன். அவர் மாமியான உனக்கு? எனக்கு அம்மாச்சி. அம்மாச்சியா? மூதேவி. அதாவது 2 அடி வளர்த்தியா இருந்திருக்க கூடாது. அதுவும் கரெக்டா ஓன் வளர்த்தியா இருக்கு. அது சும்மா படுக்காம ஓன் சால் எடுத்து குத்தி படுத்து கிடந்துச்சு. நான் நீதான் படுத்துட்டியா? கையெல்லாம் நல்லா புடிச்சு விட்டுருப்பா போல. புடிச்சுதான் விட்டேன், பிடிக்காம விடுவேன். புடிச்சு விட்டனாதான் உன் லட்சணத்தை பத்தி அது சொன்னுச்சு. சரி சரி விடு. என்ன சரி சரி கேட்க முடியாது, சொல்லாதுன்னு காலில் விழுந்து மட்டும் சொல்லி விட்டாங்க. அடிக்கடி உங்களே கேக்குதுப்பா. கேக்குதா? ஆமா கேக்குது. கையால் அமுக்க அந்த பையன் மாதிரி யாராலும் முடியாது. சரி விடு, எதையோ அமுக்கிறனா இல்லையா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பழைய பேப்பர் மாதிரி. பழைய பேப்பர்னா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக உபயோகப்படும்.
சோத்தை மாங்காய் விட்டு அப்படி சொல்லுங்க. ஒரு துண்டு மாம்பழம் இருந்தா ஒரு சட்டி சோறு திங்கலாம். மாம்பழத்தோட மகிமை அது. ஏமா என்ன பழாது? மல்கோவா. ஹலோ, மல்கோவா. உங்களுக்கு பழத்தை பத்தி தெரியுமா? மாம்பழங்கிற பழத்தை பத்தி தெரியுமாவா? ஏய், நான் பழந்துன்னு கொட்டை ஓட்டாளு. பழத்தை தின்னுபிட்டு அப்புறம் கொட்டையை கீழே தான் போடுவாங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க? எவனோ கொட்டையை முழுங்கிருப்பான். எக்கச்சக்கமான மாம்பழம் தின்றிருக்கேன் நான். என்ன சொல்றீங்க? மல்கோவா, மல்கோவா, புதாத்தார், பங்கனப்பள்ளி, காசாலட்டு, எல்லாமணி, நீலாமணி, பாலாமணி, கிளிமுக்கு, எவ்வளவு மாங்காய் தெரியுமா? என்ன வெறும் டான்சர் பேரா சொல்லிட்டு அது ஓல்டு. ஏன் மாம்பழத்து பெரியா கேள்வி நத்தம் பக்கம் வந்திருக்கமையா? 20 வருஷம் எல்லா மாம்பழமும் நம்ம ஏரியாவில் கிடைக்குமையா? தெரியாத மாதிரி கிளிமுக்கு என்ன விட? ஒரு மாம்பழம் 2000 விற்கிறேன். ஒரு பிள்ளையும் வாங்கிக்க மாட்டேன். இந்த பயிரிட்டு வைக்காத திங்க தெரியாதீங்களா? பார்த்துட்டு தூங்கிடுவியா? ஹலோ, என்ன திங்க தெரியாது? மாம்பழத்தை எடுப்பான், கத்தி எடுத்து கீட்டா எடுத்து சாப்பிடுவான். ஒன்னு சொல்றேன் அழகேசா, நீ 50 மாம்பழம் தின்னாலும் உனக்கு நாக்குல மாம்பழம் ருசி தெரியவே தெரியாது. என்ன சொல்றீங்க? வெத்தலையை போட்டு போட்டு உனக்கு நாக்கு தடிச்சு போச்சு. அதனால நல்ல ருசி உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? நம்ம நாக்கு பதமா இருக்கு. இந்த வேற கத்தியை போட்டு அறுப்பேன் கொப்பேன். அப்புறம் கத்தி போட்டு அறுத்துக்காம அப்ப முழுங்க முடியும் மாம்பழத்தை. உங்க நாக்கு பதமா இருக்கா? கத்தி சாப்பிடணும். எப்படி நான் சொல்லி தரேன் கேளு. எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க, ஏற்கனவே அது வெறி கொண்டு போய் அரை போதையில உட்காந்துருக்கு. விடுமா, இன்னைக்காவது நான் செய்யறத அவர் செய்யறதா கற்பனையில நினைச்சு வாழட்டும். லேசா அமுக்கணும், காயா பழமா இருக்கிற 4 எலும்பும் போகுது. அப்படியே உள்ளங்கையை வச்சு அதக்கணும், கத 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 அப்படியே குல குலன்னு ஆயிரும். அப்ப நுனியில ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். அப்படியே உறிஞ்சனோம்னா ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குழக்கு குழக்குன்னு போகும் உள்ளுக்கு. கொட்டை வாய்க்குள்ள போயிடாமையா? நீ தான் 2 வரல தடுத்துக்கிறணும். அதுக்குதான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீ கற்பனை எல்லாம் பார்க்காத இடவிட்டவள. உன் புத்தி என்னைய மாதிரியே இருக்குவேன். நான் எது செஞ்சாலும் மனசுல நினைச்சு பார்த்து சொல்லுவேன். அவனும் என்னைய மாதிரியே இருக்கான். கற்பனை பண்ற. மாம்பழம் விற்கிறத ரொம்ப அனாவசியமா எங்க அம்மா மரியாதையா பேசுங்க. அவ அம்மா பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும். சரிப்பா, கோச்சுக்காதப்பா. ஓஹோ, நம்ம மாமியாரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? யாரியா மாமியா? உங்க அம்மா எனக்கு மாமியா. நம்ம அம்மாச்சியை பத்தி பேசி உன்னை சேமியா மாதிரி புளிய பழம்பாரு. ஏடு மாம்பழம் வைக்கிறத அம்மா. என்னை விட்டு அளவு ஊத்தி கொண்டு கோயில் இறக்கிறீங்க. அதுல இறங்க முடியல. டான்ஸ் மூமெண்ட்ஸ். இப்படி எவ்வாதுன்னு 100 தரம் சொல்லியிருக்கேன். எனக்கு மூடு மாறி போகும். அப்படியே தவிர ஒரு நாளைக்குள்ள ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு அங்கிட்டு போகும். இதெல்லாம் அரசியல் சகசமப்பா. ஹலோ,
யாரா தம்பி டே உங்களா யாரு என்னடா என்ன வேணும் அந்த ரெடியா இருக்கேன் புரியுமாப்ல நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீண்டி தூங்காது கண்ணி நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீண்டி தூங்காது கண்ணி ஓகே நன்றி 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 கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சா ஆனா இப்ப வேணாம் ஏங்க சீசன் வரிசையா நாடம் இருக்கு ஆமாங்க இந்த மாசம் சித்திரை மாசம் வேற சித்திரையில கல்யாணம் பண்ணக்கூடாது இப்ப சித்திரையில வந்து இப்ப கருத்தரிச்சதுன்னா அது ஒரு மாதிரி சாதகம் சரியில்லாம இருக்கும் சித்திரையில கருத்தரிச்சா ஆடியில உள்ள பிறக்கும் ஆடியில ஆம்பளை பையன் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க யாருக்கோ என்னவோ யாருக்கோ நமக்குன்னு இல்லை பொதுவாக அதனால கல்யாணத்தை ஐப்பசி மாசம் 20ஆம் தேதி வச்சுக்கிறோம் காதல் இப்ப பண்ணுவேன் ஐப்பசி மாசம் கல்யாணம் தப்பியா ஐப்பசி 20 என் பிறந்த நாள் ஓ பிறந்த நாள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணு வச்சுக்கிறேன் நம்ம ராசியா இருக்கோம் ஆனா கல்யாணம் தான் ஐப்பசி 20 ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு ஏங்க ஐப்பசில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நாடகத்துக்கு வந்திருக்கோம் நாடகம் பாட்டுக்கு நடக்கணும் இன்னைக்கு கரெக்டா விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிக்கிறோம் என்ன சொல்ற அந்த டைம் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையா இருக்கும் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க ராஜபாட்டு வெளியே இருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு அந்த கடைசி போடுவார் முத்துராஜ் உட்கார்ந்துருப்பாருல்ல முத்துராஜ் உள்ள வரமாட்டாப்புல 300 ரூபாய் காசு கொடுத்துருக்கேன் பெட்டி அலேசப்பா வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்கல்ல 3 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன் இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு இருக்கேன் மாமா மோகன்தாஸ் மாமா வந்து மிருதா கட்டையை பிரச்சனை இல்லை அவன் மிருதா கட்டை வார் பிடிக்கும் போது காத்தாடி அங்கிட்ட திருப்பி வச்சுனாக்கா வார் பிடிச்ச மேலே தூங்குவேன்
அப்பா வந்து சீன் மாத்துவாங்கல்ல சீன் ஜோதி ஜோதி அப்பா. மாத்த மாட்டாரு. ஏங்க நம்ம சீன் முடிய வரைக்கும் அவர் சீனை மாத்தவே மாட்டார். நான் சிக்னல் கொடுப்பேன், சீன் முடிஞ்சு அவனுக்கு அவர் சீன் மாத்துவார். அது வரை மாத்த மாட்டாரு. நீ போய் ரெடியாரு. ஆமா வந்துருவேன். ஆனா ஒண்ணும் என்னங்க, இன்னைக்கு தான் உனக்கு டெஸ்ட், என்ன பப்ளிக் எக்ஸாம். இன்னைக்கு எப்படி சொல்றீங்க? இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா நின்று வச்சுக்க, பல்ல தட்டிவிடுவேன். என் காம களியாட்டங்களுக்கு துணையா நின்று அதுல நீ பாஸ் ஆகணும். ஐயோ, அப்பதான் உனக்கு தாலி. அப்ப என் வாழ்க்கை இல்லைன்னா அது வழுக்கதான். என்னுடைய 64 டைப் 64 கலையும் உங்களுக்கு காட்டுவேன். ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் சைடு அம்புட்டு அடிச்சு நொறுக்குவேன். அதுல நீ பாஸ் ஆகணும். அப்படி ஆனா உனக்கு தாலி. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இல்ல, நீங்க ஃபெயில் ஆயிட நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடுவேன். பாஸ் ஆகல நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கி வாங்கலனா வேணாம். ஐப்பசி மாசமே பிரச்சனை வச்சுக்கோ. நீ கிளம்பு. இல்ல ஒண்ணு இல்ல, பிரச்சனை இல்ல, நான் ரெடியா இருக்கேன். எல்லாரும் வெளியில அனுப்புவோம். வா ஏமா கட்டில ரெடி பண்ணுமா. நீ வெளியில உட்கார்ந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாயா நீ போ, ரெடியா வர. ஏய், நான் ரெடியா தான் இருக்கேன். நீ ரெடியா இருக்கியா? யாரு பெத்த பிள்ளையோ நீ ரெடியா இருக்க. கூட பிறந்தவன் ரெடி ஆகணுமா இல்லையா? நன்றி. இதெல்லாம் அரசியல சகசம். இதுக்கெல்லாம் ஜாகிரதை பண்ண முடியுமா? முடியுமா? வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும்னா அவன் எதை தொடரணுமோ அதை தொடரணும், எதை விடணுமோ அதை விடணும். விட்டதை தொட்டவனும் கேட்டான், தொட்டதை விட்டவனும் கேட்டான். வாழ்க்கையில குடியும் குடித்தனமா இருந்து பெரிய மனுஷன் ஆசீர்வாதம் பண்றான். ஆமா. ஆனா அதுல ஒரு குடியை மட்டும் விட்டுட்டா குடித்தனம் நல்லா இருக்கும். எந்த குடி? குடியை தொட்டுட்டா குடித்தனம் குண்டியை தூக்கிடும். அதனால தயவு செய்து இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு முக்கியமா சொல்றேன், தயவு செய்து தப்பு பண்றதுல மது மாது சூதுரான்னா தயவு செய்து குடியை மட்டும் விட்டுருங்க. அதுலயும் பொம்பளை கூட சேர்த்துக்கிறங்க, தப்பு இல்ல. 3 வகையில அழியணும்னா ஏன்னு கேளு. பொம்பளை சேர்த்துக்கிட்டா கூட இவன் எப்ப வரைக்கும் பொம்பளை சேர்ப்பேன்? உடம்புல நரம்பு தெம்பு இருக்க வரைக்கும் பொம்பளை சேர்ப்பேன். அதுக்கு மேல போனோம்னா அவளே செருப்பு அடிச்சு வரட்டி விட்டுருவான். இவன் பேசாம இருந்துக்குருவான். ஆனா தண்ணி அடிக்கிறது மட்டும் தொடுக்கு கிழவனானாலும் கையை ஆட்டம் கொடுத்தாலும் தட்டுல ஊத்தி வச்சு நக்கியாவது குடிச்சுடுவாங்க. ஆனா குடிதான் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. குடியில 3 விதமான குடி இருக்கு. என்ன 3 வகை? மர்மக்குடி, மர்மக்குடி, அப்புறம் வந்து 3 குடி இருக்குடா. மர்மக்குடி, பரமக்குடி 36 கூடாங்க. மர்மக்குடி மானங்கட்ட குடி. அப்படி என்னன்னா 3 விதமான குடினா, அதாவது மர்மம்னா அவன் குடிக்கிறத யாருக்கும் தெரியாது. எப்படி இப்போ நான் குடிக்கிறேன்னா அந்த விஷயமே யாருக்கும் தெரியாது, அதுதான் மர்மக்குடி. மரியாதை குடி. அது எப்படி? மரியாதை குடினா அவன் குடிப்பான்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது, மரியாதையா போயிடுவான். இது மரியாதை குடி. மானங்கட்ட குடிங்கிறது இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு ஏழை கிடக்கிறது, குண்டி வேட்டி இல்லாமல் சாக்கடையில் கிடக்கிறது, எவன்ட்டையாவது செருப்படி வாங்குறது, இதுதான் மானங்கட்ட குடி. குடி போதை ஏறிடுச்சுன்னா அந்த போதை இறங்கணும்னா அதுக்கு 2 வழிதான். என்னங்க? ஒண்ணு எவனையாவது அடிக்கணும், இல்லைன்னா எவன்ட்டையாவது அடி வாங்கணும். இல்லைன்னா அந்த போதை இறங்கவே இருக்காது. போதை அடிச்சோன்னு பார்த்துருக்கியா? வம்பிடுப்பேன், ஏய் நம்ம அப்படிமா அவனை அப்படின்னு அப்ப சப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா அந்த போதை கடகடன்னு இறங்கிடும். அதனால அந்த போதைக்கு மட்டும் இந்த உலகத்துல மருந்தே இல்லை. அதனால தயவு செய்து இந்த குடியை விட்டுருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிட்டு, இளம் வயதில் குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு கூட பயன்பட மாட்டீங்க, வேலை செய்யாது. சூப்பர். அங்கேயும் போய் செருப்படி வாங்கணும். அதனால தயவு செய்து அந்த குடியை விட்டு தொலைச்சிருங்க. இப்ப வர்ற சரக்கு பூராமே ஆண்மை குறைவை ஏற்படுத்தக்கூடிய சரக்கு தான் வருது. அதனால தயவு செய்து மக்கள் தொகையை குறைக்கணும்னு அதான் செய்கிறேன். அதை குடிச்சு தொலையாதீங்கடா, நாசமா போனோம் இல்லாமலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்கும்னு சொல்றேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த
உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்க போதும் மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து அழகு தேச வண்டி வச்சிருந்து 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்து 4 அரச நெல்லி வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்து அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போதும். கைகால நடுங்குது தெருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம் என்று படிக்கிறேன். ஆடு வச்சிருந்து பாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து சொல்லி